மறக்காம அந்த பக்கத்தில் இருக்க அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். நீங்கள் லைக் பண்ணிவிட்டு பார்த்தா தான் எனக்கும் சந்தோஷத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்கும். அப்புறம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஊடையில் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டு கதை புரியலன்னு சொல்கிறீங்க. ப்ளீஸ் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பர்களே. ஏன்னா மலைக்கு கூறாப்பாலாம் இருக்கு, அடையாற எடுக்காம வந்து தொலைச்சு விட்டானே. இந்த வாத்தலை கொண்டு திருச்சிட்டு வந்துடலான்னு பார்த்தேன். கூறாப்பெல்லாம் போடுது. ஒருவேளை மலைக்குள்ள வந்துட்டு என்ன பண்ணு தெரியலையே. சரி, ஒரு விட்டு வீட்டில் போய் கொடையை எடுத்துட்டு வருவான். அவன் குயிலி இருந்தானா போவதுக்கு முன்னாடி அதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னு கரெக்டாக கேட்பா. இந்த பிள்ளைக்கு விவரம் தெரியாதுல்ல. சரி, வீட்டில் போய் கொடையை எடுத்துட்டு வருவோம். வருஷல வா, பஸ் போயிடாம ஆமா நடந்து வருவா. ஒரு ஆஸ்பத்திரி போய் ஒரு ஊசி போட தெரியாது போலுக்கு. என்ன இவியெல்லாம் வாராவ போலுக்கு. வா, நேராவது பஸ் போயிடாம. வந்துட்டேன். பார்க்காத மாதிரி போயிருவோம். இதெல்லாம் பார்க்கறதுக்கு எனக்கு சக்தி இல்ல. பார்க்காத மாதிரி போயிருவோம். வேறசல வாரியா, பஸ் எடுத்துவான்னு சொல்லிட்டு இருக்கேன், சீக்கிரம் வா. ஏங்க அவைய நிக்காத. யாரு? சரி, நீங்க ஒண்ணு ஆக்காட்டாதீங்க. சரி, பஸ்ல ஏறுங்க. பொண்டாட்டி இருக்கும்போது வப்பாட்டி கையை பிடிச்சி போய்கிட்டு இருக்கேன். அவ மனசு எவ்வளவு வேதனை போடும். வா. சரிங்க. ஒரு 8 தள்ளியே வா, ஒட்டிக்கிட்டு வராத. சரிங்க. அவ இருக்கான்னு சொல்ல மாட்டே. நீ தூரத்துல நீ பாக்கல. பாக்கலங்க. அவ மனசு நோகணும்னு சொல்லிருக்க மாட்டேன். நீ எப்படி வந்தவனு எனக்கு தெரியாது. சும்மா கரிச்சு கொட்டிட்டே இருக்காதீங்க. தெரியும்டி, நீ எதுவுமே அணக்கெல்லாம் இருக்கும்போதே எனக்கு தெரியும். என் பொண்டாட்டியில நிக்கான்னு தெரியுது, ஒரு வார்த்தை உனக்கு சொல்ல தெரியாது. சோடி சந்தை வந்துட்டு சோடி சந்தை. அவன் மனசுல வேதனை பட்டிருக்கோம். நான் தான் காரணமா இருக்கும். மத்த நேரம் உன் மவனை பிடிச்சதானே போவா. இன்னைக்கு என்ன கூட்டிட்டு நடக்கன்னு கேட்க. அவன் பொண்டாட்டி கவனிச்சிட்டு கிடந்தா. அதான் நானும் என் பொண்டாட்டி பிள்ளைன்னு கவனிச்சிருந்தோம்னா இன்னைக்கு வப்பாட்டி கையை பிடிச்சிருக்க மாட்டேன். இப்படி என் குடும்பமும் நாசமனா போயிருக்காது. பொண்டாட்டி கையை மட்டும் பிடிக்கணும். கண்டவ கையை பிடிச்சா இதான் கறி. நீங்க சரியான ஆளுதான். என்ன இன்னைக்கு சீக்கிரம் டூட்டி முடிஞ்சு வந்துட்டீங்க? வீட்டுக்கு வந்தா நல்லா இருக்கு, அதான் வந்துட்டேன். இதுக்கு முன்னாடி வரவே மாட்டீங்களா? அப்போ வரணும்னு தோணாது. இப்ப மட்டும் ஏன் தோணுது? அதான் எனக்கும் தெரியல. ஆமாமா. டூட்டி பார்க்கவே தோண மாட்டேங்குது. அதான் உங்களுக்கு பிடிச்ச குழம்பெல்லாம் வச்சிருக்கேன், சாப்பிடுறீங்களா? இன்னைக்கு ஓசமிலா? ஆமா. எனக்கு சமைக்கலாம் தெரியுமா? பின்ன உன் கையால சாப்பிடுறதுக்கு பாக்கியம்லாம் இருக்கா என்ன? இப்பமே சாப்பிடலாம். வீட்டுல யாரும் இல்லையா? அத்தை மிளகா பொடி திரிக்க போறேன்னு போயிட்டாங்க. இசை தெருவுக்கு விளையாட போயிட்டா. வீட்டுல வேற யாரும் இல்ல. என் தங்கச்சி பின்னாடி துணி துவச்சிட்டு இருக்கா. எங்க அம்மா அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. அப்புறம் நீங்க தாலி கட்டினவங்க உள்ளதான் இருக்காங்க. இவ்வளவு நேரம் கழிச்சு சொல்றா? இதுக்கு வந்தோன்னு சொல்லணுமான்னு கேட்க. இல்ல, இருந்தாலும் இது நினைச்சிடக்கூடாது இல்ல. ஏன்தா? அவன் நினைச்சு நான் போகுது, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. உங்களுக்கு பிடிக்குமேனு ஆசையா சமைச்சேன். உன் சமையல் பக்கம் எப்படி இருக்குன்னே தெரியாது. நிறைய நேரம் நினைப்பேன், உன் கை பக்குவத்தை சாப்பிட பாக்கி எனக்கு கிடைக்கவே இல்லையேன்னு. யாருக்கோ கொடுத்து வைக்க போதுன்னு அழுதுருக்கேன். அப்பெல்லாம் யாருக்கும் நான் சமைச்சல போட மாட்டேன். நான் சமைச்சு போட்டா அது உங்களுக்கு மட்டும்தான். வேற யாருக்கும் இந்த கை சமைச்சு போடாது. நான் மனசார சமைச்சு போடனா என் அத்தா எனத்தரைக்கு மட்டும்தான். நிஜமாவா? ஆமா. உன் தங்கச்சி எங்க துணி தச்சிட்டு இருக்கா? பின்னாடி. சரி, வேலை மச்சிக்கு வரியா? எதுக்கு? வீட்டுலதான் அம்மா இல்லல. வா. அத்தை மிளகா பொடி திரிக்க போனாங்க. அப்போ பஸ் ஏறி போயிருப்பாங்க. 2 மணி நேரம் ஆகும். சாப்பாடு மட்டும் மடக்கி கொண்டு வந்துரு. இந்த தாவணி உனக்கு சூப்பரா இருக்கு. அதான் என்ன இப்பதான் டூட்டி பண்ணி வரீங்களா? அத்தா பின்னாடி பாருங்க. கொஞ்சம் கூட விவஸ்தையே கிடையாது. சே, நம்ம தான் அசிங்கமா இருக்கமே, கொஞ்சம் ஒதுங்கி இருக்கணும். இருக்கான்னு பாரு. உனக்கெல்லாம் என் ஞானத்துல தான் கேட்கறேன். அவர் அழகு என்ன, உன் மூஞ்சி முகர கட்ட என்ன? அம்மாங்க, சாப்பாடு எடுத்துக்கிட்டுமா? எனக்கு இப்போ பசி இல்ல, நான் வரும்போது சாப்பிட்டேன். எனக்கு இப்போ வேண்டாம். அம்மாங்க, பத்து பிடி திரிக்க போனாங்க. எனக்கு சாப்பாடு வேண்டாம், நான் பெருசா சாப்பிடுறேன்.
நான் கொஞ்ச நேரம் மட்டும் ரெஸ்ட் எடுக்கணும். நீ கிளம்பு. அங்க யாரும் தொந்தரவு பண்ண வேண்டாம். நான் கொஞ்ச நேரம் அங்க ஓய்வு எடுக்கணும். எனக்கு கொஞ்சம் ப்ரெஷரா இருக்கு. கொஞ்ச நேரம் மொட்டை மேல ரெஸ்ட் எடுத்தா தான் சரியா இருக்கும். யாரையும் அங்க அனுப்பிட்டு இருக்காத. சரி. எதுக்கு நின்றுட்டு இருக்க? சாப்பாடு வேண்டாம், நீ கிளம்பு. மூஞ்ச பாரு. என்னத்தா? இல்ல, உன் முகம் சிரிச்ச முகமா இருக்கு. பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. ஒரு ஆம்பளைக்கு இப்படி இருந்தா தான் பிடிக்கும். வெளியில 1000 பிரச்சனையோட 1000 டென்ஷனோட வரும். வீட்டுல இருக்க பொம்பளை லட்சணமா சிரிச்ச முகமா இருந்தா தானே மூடே மாறும். உன் முகம் எவ்வளவு பிரைட்டா இருக்கு. பார்த்துக்கிட்டே இருக்கலாம். சப்பா சில பேர் வந்து நின்னாலே தலைவலி தானா வந்துருது. சரி, நான் மொட்டை மாடிக்கு போறேன். ட்ரெஸ் மாத்திட்டு போங்க. சரி, நான் போய் ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேன். சரி. மொட்டை மாடிக்கு வரவில்ல? சரி. போதும் போங்க. இல்ல, நான் இந்த பதவி போனேன். போதும் போங்க. ஏன்? போங்கன்னு சொன்னேன். கொல்லி கரெக்டா இருக்கும்ல. ஐயோ, சாப்பிட வாங்க. மூஞ்சி முகரி பாரு, என்ன லட்சணமா தான் இருக்கா. இந்த கிங்ஸனுக்கு அறிவே இல்லை. சே, இப்படி கொண்டு பண்ணி வச்சிருக்கான். அவன் மட்டும் என் தங்கச்சியை கட்டிட்டு சந்தோஷமா இருக்கணுமா? எப்படி முகரை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்கான் பாரு. என் சார்த்தங்க இருங்க எடுத்து தரேன். நான் வரக்கு முன்னாடி எடுத்து வைக்க மாட்டேன். நைட் ஷிஃப்ட் போனா காலையில 10 மணிக்கு தானே வருவீங்க. 9 மணிக்கு வரமாட்டீங்கல்ல, அப்படி நினைச்சிட்டேன். டூட்டி முடிஞ்சா என்ன நேரத்துல நான் வருவேன். நான் இது வரைக்கும் எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்க 10 மணிக்கு மேலதான் வருவீங்கன்னு நம்ம வீட்டுல இருக்கவங்க சொன்னாங்க. ஓ, எனக்கு நீங்க வரணும்னு தோணுச்சு, வந்துட்டேன். எனக்கு தெரியாதுல்ல. நீதான் ரொம்ப சட்டம் பேசுவியா? இந்த பார், இது சட்டம் பேசுறது, அதிகமா பேசுறது, இதெல்லாம் என்கிட்ட வச்சிடக்கூடாது. சரி, என் சாரம் என் பண்ணினாங்க. எடுத்து தரேன். சரி, நான் மொட்டை மாடிக்கு போறேன். சும்மா அதை தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்காத. ஏமா என்னை விட்டுட்டு போன. அப்பா பாவம், ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்தா அவர் பாரம் குறை நினைச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு. அவர்கிட்ட எனக்கு நடக்கத சொல்லவும் முடியாது. பாவம், நீ விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் வாழ்க்கையை தொலைச்சிட்டாரு. இப்ப மறுபடியும் நான் போய் கஷ்டத்தை கொடுத்தா நல்லா இருக்காது. ஏமா என்னை விட்டுட்டு போன. ஏமா என்னை விட்டுட்டு போன. ஏமா என்னை விட்டுட்டு போன. ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு வந்துட்டேன். நான் மேல போறேன், சாப்பாடு கொண்டுட்டு வா. அவ வரமாட்டால. நான் கோடு போட்டிருக்கேன்ல, தாண்ட மாட்டான். அவ்வளவு பயமா? என்ன பயம் இருக்கும்ல, சத்தம் விட்டுட்டு வந்திருக்கேன் மேல வரக்கூடாதுன்னு. நம்ம 2 பேரும் பேசிக்கிட்டு பேசிக்கிட்டு வீட்டுல யாரும் இல்ல. உன் தங்கச்சி பார்த்தேன். உன் தங்கச்சி உங்க வீட்டுக்கு போயிட்டா. அவ போதன செய்வா, அனுப்பி வச்சுட்டல. உன் வீட்டுல யாரும் இல்ல. வா, மேல போய் ஓய், வா, உள்ளவா இருக்கா, மேல போயிருவோம். போங்கத்தா. இந்த சிரிச்ச முகம் தாண்டி எனக்கு பிடிச்சிருக்கு. அழகு போல இருக்கிறவளை விட்டுட்டு சரி பரவாயில்ல, இவ்வளவு பேசுறதுக்கு அது எனக்கு முடிஞ்சது. அப்புறம் வேண்டாம் வேண்டாம், சும்மா இருங்க. சும்மா இருக்கிறதுக்காக நம்ம மேல போறோம். அடையாடப்பட்ட நாரப்பையில என்னக்கு நீ இருந்த நாள் போறோம்ல. ஆமா, தண்ணி கட்டிட்டு இருந்தோமா. தண்ணி கட்டிக்கிட்டு இருந்தியா? தாலி கட்டணும் எங்கல போன உனக்கு? தாலி கட்டி கொண்டு ஒத்தி வச்சிருக்கு. நீ என்ன கூத்தடிச்சிட்டு இருக்கேன்னு கேக்க. இன்னைக்கு நீ இருந்த நாள் போறோம். என்ன பண்ணிருக்கீங்க? வேண்டாம். ஐயோ, பொண்ணு வழி நடிக்கீங்க. கட்டனவா உள்ள இருக்காள, தொட்டு தாலி கட்டனவா. நீ கூத்தடிச்ச பாயில. உன்னை இதோட விட்டானச்சுக்க, நான் தங்கமே இல்ல. உன்னை பெத்ததுக்கு நானே உன்னை வாழ்நாள் அடிச்சு வெளியில துரத்தல.
இப்படி ஒரு புள்ள யாவைத்த பண்ணான் பாரு ஒன்ன. அம்மா வேண்டாமா, ஐயா அம்மா விடுங்கம்மா. அம்மா ஐயா அம்மா அடிக்காதீங்கம்மா. அம்மா அடிக்காதீங்கம்மா. நீ தங்கத்துக்கு புள்ள இருந்தனால போதும். ஏய் உனக்கு என்ன சொல்லு? ஒன்றரை சொல்லிட்டு இருக்கேன். உனக்கு என்ன சொல்லு? வா. ஐயோ அசிங்கப்படுத்துறாவல. அம்மா அம்மா போடி போடி. நீ இருந்தனால போதும்ல. சம்பந்தி வாங்க வாங்க. இப்பதான் வரீல? என்ன பாத்துட்டு இருக்க? அப்பாக்கு உள்ள கூட்டு போ போ. இனி என் புள்ளைய பத்தி எந்த கவலையும் எனக்கு இல்ல. இல்ல சம்பந்தி, புள்ளைய கல்யாணம் கொடுத்ததுக்கு அப்புறம் மறு வீட்டுக்கே கூட்டு போலியா, அதை பத்தி பேசலான்னு வந்தேன். அதுக்கு என்ன, கூட்டிட்டு போங்க உங்க மருமவன். நீங்க கூட்டு போங்க. நீங்க முதல்ல கூட்டு போயிருக்கணும். லீவு அமையல, ஒரு நாள் கூட்டு போயிட்டு வரேன் சம்பந்தி. எல்லாரும் வந்து சாப்பிட்டுட்டு போனீங்கன்னா நல்லா இருக்கும். நீங்களே சம்சாரம் இல்லாத ஆளு, இழுத்து போட்டு இது செஞ்சிட்டு இருக்காதிய. பிள்ளையில ரெண்டுத்தையும் கூட்டிட்டு போயிட்டு 2 நாள் இருக்க வச்சுட்டு கூட்டு வாங்க. எதுக்கு சும்மா அந்த சம்பிரதாயம்லாம்? முடிதலுக்கு சரி, முடியாதவங்களுக்கு என்ன பண்ண முடியும்? சரிங்க சம்பந்தி, நான் போயிட்டு அப்புறமா வரேன். கலங்காம இருமா, நீ இந்த வீட்டுல கண்டிப்பா வாழ்வ, எனக்கு நம்பிக்கை வந்துட்டேன். சரி, உள்ள போய் மாமியார் எல்லாரும் பார்ப்போம். சரியாமா? சரிங்கப்பா. சரி, இந்த கொடை எடுக்காம போயிட்டேன், அதான் எடுக்க வந்தேன். நான் எடுத்துட்டு வரட்டுமா? இங்க பாரு, ஒரு திருப்பு நான் உனக்கு சொல்லதான், ஏதாவது தப்பு பண்ணான்னு வச்சுக்கையா, யாரா இருந்தாலும் சரி வெளுத்து மாத்தாலே சாத்து. தப்பு பண்ணா யாரா இருந்தாலும் விடாத, வெளுத்து வாங்க. அதெல்லாம் நான் கேட்க மாட்டேன். உனக்கு உரிமை இருக்குல்ல? உனக்கு உரிமை இருக்குல்ல? அவன் உன் கதை தொட்டு தாழி கட்டியிருக்கான். உரிமை விட்டு கொடுத்துறாத. நீ உரிமை விட்டு கொடுத்தனா உனக்கு தான் நஷ்டம். நாளைக்கு நீ தான் நிற்கதியா நிக்கணும். உனக்கு மட்டும்தான் நஷ்டம். அவன் பாட்டுக்கு அடுத்த வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருப்பான். பாத்துக்க, அவன் வாழ்ந்துருவான். விட்டு கொடுத்த நீ தான் சும்மா நிக்கணும். தாலி கட்டியிருக்கான், அந்த தெய்வம் போட்ட முடிச்சு விட்டு கொடுத்துறாத. விளக்கு மாத்தால சாத்தியாது, காலுக்கு நொறிச்சு போட்டா தண்ணிய ஊத்து. உனக்கான உரிமை மட்டும் விட்டு கொடுத்துறாத. அடிச்சு கொன்னு காலுக்கு நொறிச்சு போடு. நல்லா இருக்கட்டும்னு வாழ்த்திட்டு அவனை அனுப்பி வச்சனா நீ தான் காலத்துக்கும் வாழணும் தனியா. அந்த தியாகம்லாம் ஒண்ணு நீங்க பண்ணி கிடிக்க வேண்டாம், புரியுதா? பண்ணிட்டு தான் இன்னும் வரைக்கும் தனியா வந்துகிட்டு இருக்கேன். இப்படிதான் வீராப்புல முடிவெடுத்தேன். எனக்கு துரோகம் பண்ணிட்டாரு, இனிமே எனக்கு ஒரு தேவையில்லை, நான் வாழ்ந்து கிழிச்சிருவேன்னுட்டு வந்தேன். நான் தான் ராத்திரி எல்லாம் தூக்கம் இல்லாம தவிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா அவ நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்கா. என் புருஷன் கூட வாழ்ந்துகிட்டு இருக்கா. அவளுக்கு துணை கிடைச்சிட்டேன். வீராப்புல வந்த எனக்கு தான் துணை இல்ல. தளவாணியும் பாயும் தான் எனக்கு துணை. அந்த நிலைமை எந்த பொண்ணுக்கு வந்துடக்கூடாது. ஊர்ல இருக்க பொம்மெல்லாம் பூ பொட்டோட போகும்போது நான் பூ போட்டு வச்சா ஊர் உலகம் என்ன தப்பா பேசுச்சு. அந்த என் குறுக்கு வழி வந்தா பாரு, அவளை ஒண்ணும் சொல்லல. பூவையும் போட்டு நான் வச்ச தப்பா என்ன முறைப்படி வந்தவல்ல. ஆனா குறுக்கு வழியில வந்தவா பூ வைக்கலாம் பொட்டு வைக்கலாம், ஏன்னா இப்ப புருஷனோட இருக்கா. இப்ப வயசு கடந்து போச்சு. ஆனா நான் விட்டு கொடுத்துட்டு வரும்போது வயசு எனக்கு வெறும் 24 வயசு. நான் பட்ட அவமானமும் எனக்கு இந்த ஊரு கொடுத்த பட்டமும் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. யாருமே என்ன பார்த்து அடைக்கலம் கொடுக்கல. போராடி வந்தேன், ஆனா ஒரு பிரயோஜனம் கிடையாது. நஷ்டம் நமக்கு மட்டும்தான். போராடிக்கிட்டே இருக்க வேண்டியதான், காலத்துக்கு போராடிக்கிட்டு இருக்க வேண்டியதான். விட்டு கொடுத்துட்டு கண்ணை கசக்கிட்டு இருக்காத. அதுக்கு பதில் அவனை துண்ட வெட்டிட்டு வீட்டுல கடை. எதுக்கு கண்ணை கசக்குறேன்னு கேட்க? எதுக்கு கண்ணை கசக்குற? முறைப்படி தானே வீட்டுக்கு வந்த. அவன் தொட்டு தாலி கட்டி முறைப்படி என் வீட்டுக்கு வந்திருக்க. நீ எதுக்கு கண்ணை கசக்குறேன்னு கேட்க? அவனை போய் வழக்கு மத்தால சாத்தே. உரிமை விட்டு கொடுத்துறாத, சொல்றதா, உரிமை விட்டு கொடுத்துறாத. சரிங்கம்மா. யாரையும் அடிமைப்படுத்த வேண்டாம், ஆனா அவன் உனக்கு உரிமைப்பட்டவன். அந்த உரிமை விட்டு கொடுத்துறாத. நல்ல நேரம் வந்த இசை அன்னைக்கே தனி கொடுத்த நான் போகணும்னா எனக்கு அப்பா புரியல. அத பச்சை பிள்ளையாவே பார்த்துட்டேன். அது விவரமா சொல்லிருக்கு தனி கொடுத்த நான் போகணும்னு. அது இங்க நடக்கதெல்லாம் பார்த்துட்டு தான் அந்த முடிவு எடுத்திருக்கு. அதுக்கு விவரம் பத்தல. அதுக்கு இப்படி காரசுவம் பத்தாது. அது வெள்ளேந்தி. அதனால நாம வெளியில போயிட்டா இவ்வளவு வெளியில வந்துருவான்னு நினைச்சிருக்கா. இது தெரியாம நான் வேற அந்த பிள்ளை சத்தம் போட்டு அனுப்பிட்டேன். என்னடா இந்த மாதிரி நேரத்தை தனி கொடுத்து நான் போகணும்னு சொல்லுதாலேன்னு இப்பதானே புரியுது எனக்கு. இவன் லட்சணம் வேற எனக்கு. விடக்கூடாதே, விடாத.
அஞ்சாறு சாத்து சாத்து வாரில் என்னதான் கிடக்கு. அவன் எப்படி உன்னை ஏத்து பேசுறான்னு நான் பாக்க போன்னு சொல்லும்ல. போதுமா, எனக்காக நீங்க வாதாடினதே போதும். ஆரம்பத்திலே கடிவாளத்தை போட்டுரு. போ, உனக்கு வெக்கமா இல்ல? ஓ, உனக்கு ரெண்டு கேக்குதா? ரெண்டு அது எப்படியா? கெட்ட வரத்தும் போது உனக்கு நோக்கி பார்க்க முடியுது. இவ கேவலமானவா நீ? உன்னை நம்பி வீட்டுல ஒரு பொண்ணு இருக்குது, என்ன வேலை பார்த்துருக்க நீ? அசிங்கமா இல்ல உனக்கு? இதேதான் இவ பண்ணிருக்கா பாரு. இந்த வேலையை தான் நம்ம அம்மாக்கு ஒரு துரோகம் பண்ணா. நம்ம அம்மா இன்னைக்கு இப்படி வாழ்ந்துட்டு இருக்கானோ அந்த இருக்கவா அந்த வீட்டுல அவ இன்னைக்கு நம்ம அம்மா மாதிரியே நம்ம வீட்டுக்கு வந்திருக்க பொண்ணு அழணும் காலத்துக்கு. அப்படின்னா நம்ம அம்மா பட்ட பாடலாம் கண்ணால பார்த்தோம். உன நம்பி வந்திருக்கு அந்த தண்டனை கொடுக்க பாக்க. அம்மா பட்ட கஷ்டம் உனக்கு தெரியாது. நம்ம 4 பேரையும் வச்சுக்கிட்டு அம்மா பட்ட பாடு அவமானம். அதே தண்டனை நீ உன்னை நம்பி வந்திருக்கு நீ கொடுக்க பாக்க. அசிங்கமா இருக்குது எனக்கு. இவனை விடாதே, இன்னும் வெளுத்து வாங்க. எனக்கு மூத்தவனா போயிட்டான். இவனை எந்த கொண்டு இருப்பேன். போ வாரம் கட்ட பையன். உனக்கு அப்படி கேட்கல உனக்கு உடம்பு சுகம். நீ தாலி கட்டி கூட்டு வந்தியா? அவங்களுக்கு என்ன போற? உன்னை விட படிச்சிருக்காங்க. எவ்வளவு பண்பு, எவ்வளவு நல்ல கோணம். அட போய் பையல இப்படி நாசம் தாக்கி வச்சுட்டு இருக்கா. நீ உன் மாமா வீட்டுக்கு கிளம்பு. ஒரு 10 நாள் அங்க இருந்துச்சு வா. போ கிளம்பு. போக முடியாது. போக முடியாதா? சொட்டிய எண்ணி வர ராஸ்கல். ஒழுங்கா மாமனார் வீட்டுக்கு விருந்துக்கு போயிட்டு வா. போயிட்டு வந்து உன் பாவத்தை கழுவிட்டு ஒழுங்கா உன்னை நம்பி வந்தா கூட ஒழுங்கா குடும்பம் நடத்த பாரு. இல்லனா காலு கை நொறுச்சு போட்டு காலத்துக்கு தண்ணி ஊத்தி வர ராஸ்கல். அவ்வளவு ஆனது ஆகி போச்சுது. இல்ல என்னால இங்க அப்புறம் சேர்ந்து வாழ முடியாது. பிரிச்சு விட்டுருங்க. என்னது? இவ்வளவு ஆகி போச்சுது. என்னால இங்க அவ கூட வாழ முடியாது. பிரிச்சு விட்டுருங்க. திருச்சி நட்டுதவ வாழ்ந்தா அந்த புள்ள கூட வாழு. இல்லனா நீ உயிரோட இருந்த நாளே போதும். அந்த அவ கூட ஓடி போயிட்டு அப்படியே சந்தோஷமா வாழ்ந்தான்னு பாக்க. சொட்டைய எண்ணி வர ராஸ்கல். திருச்சிடுமா அவன் மண்டையில ஒண்ணு போடல. என்னால வாழ முடியாது. கொன்னுருவேன். என்ன அடிக்கிறதுக்கு நீ யாருல? என்ன அடிக்கிறதுக்கு நீ யாருல? அவன் அடிப்பா. ஏன் அவனுக்கு அடிக்கிறதுக்கு உரிமை இருக்குது? இன்னும் கொடுங்க அவனுக்கு. வாழ மாட்டான பிரிச்சுடுமா பிரிச்சு சொட்டி எண்ணிவான். ஆனா விளங்காத பையன என்னால அவன் கூட வாழ முடியாது. அப்படியே விட்டுருவோம் பாரு. ஏய், உனக்கு இவன் பிடிக்குதோ பிடிக்கலையோ அந்த பொண்ணா உன்னை வேண்டான்னு சொல்லிட்டு போனாதான் உண்டு. நீயும் அந்த பொண்ணை வேண்டாம் சொல்லிட்டு எந்த உரிமை இல்ல. அந்த பொண்ணை விட்டு எவ பின்னாடி போறத பார்த்த அன்னைக்கு தான் உனக்கு கடைசி நாள். அதெல்லாம் என்னால அவ கூட வாழ முடியாது. நீ வாழ்ந்துட்டா ஆகணும். இவர் மட்டும் அவருக்கு பிடிச்ச வாழ்க்கை வாழ்வாரா? எனக்கு மட்டும் பிடிக்காத வாழ்க்கை அமைச்சு கொடுப்பாராம். அட விளங்காத பையல. அவன் வாழ்க்கை உன் வாழ்க்கை கூட கம்பேர் பண்ணாத. அவன் இவளை வேணும்னு சொன்னப்போ உறுதியா நின்னான். அந்த புள்ளையும் உறுதியா நின்னு இவன் கைய புடிச்சுக்கிட்டு வந்துட்டே. அதனால அவன் வாழ்க்கை நல்லா இருக்கு. நீ அந்த மாதிரி உருப்படியா பாத்துருந்தனா நல்லா இருந்திருப்ப. ஏன் கல்யாணம் பண்ணிவே அந்த பிள்ளை கூப்பிடலன்னு கேட்க. ஏன் உன்னை நம்பி வரவா செஞ்சா? ஏன் ஓர்ம கட்ட பையல நீ எத்தனை நாள் போய் கூப்பிட போயிருப்ப? அவன் வந்தா உன்னை நம்பி விளங்காத பையல. நீ யாரு காதல யார் கூட கம்பேர் பண்ணிக்கிட்டு இருக்க? எத்தனை நாள் தாங்கி தாங்கி போய் கூப்பிட்டுருப்ப. உன்னை நம்புனா முத அந்த விளங்காத நாயும் வாழ்க்கை இப்ப நாசமான பாக்குது. இது வரைக்கும் நொட்டிக்கிட்டு இருந்தாலும் கேட்க உள்ளுக்குள்ள உள்ள முட்டை விட்டுட்டு இருந்தாலும் கேட்க வேணும். நீ இன்னொத்திக்கு சொந்தமாயிட்டு தெரிஞ்ச உடனே வாழ்க்கை நாசமான பாக்கா. அவங்கள நாசமான பாக்கான்னு உங்களுக்கு புரியல மாமா. நீங்க இன்னொரு பொண்ணு கூட வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒருத்தி உள்ள வரானா அவ எப்படி நல்லவளா இருக்க முடியும்? ஏன் மாமா உங்க புத்தி இப்படி போகுது? இசை நீ அங்க போ. இந்த கர்மந்தத்துல நீ பார்க்கண்டா போ. இல்ல ஏன் மாமாக்கு இப்படி புத்தி இருக்குது? அவ கெட்டவன்னு தெரிய வேண்டாம். ஒரு பொண்ணு ஒரு ஆணும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. உள்ள போறமேன்னு அடிப்படை அறிவு கூட அவளுக்கு இல்ல. அவளை போய் நம்புறீங்க? உங்களுக்காக வீட்ல இருக்க அந்த பொண்ணுக்கு துரோகம் பண்ணுதீங்க. இசை நீ உள்ள போ. போ உள்ள. சே மானம் கட்டவனே. ஆமாடா நான் மானம் கட்டவன் தான். நான் மானம் கட்டவன் தான். பிடிக்காத ஒரு வாழ்க்கை என் தலையில கட்டி காலத்துக்கு என்ன சித்திரவதையாக்குற பாரு. நான் மானம் கட்ட போய்தான்டா. நீ சொன்ன உடனே என் தம்பி சொல்ல தட்டக்கூடாதுன்னு சொல்லி நான் தாலி கட்டினேன் பாரு. நீ வேண்டான்னு சொல்லி இருந்த அப்பமே விட்டு பண்ணடா. ஒரு நல்ல பிள்ளைய உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சேன் பாரு. நீ அழகுல ரதி தேடுத. நான் உனக்கு குணத்துல ரதி கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். என் நாக்கு வலிக்குதுக்கா. இவர் மட்டும் கண்ணுக்கு லட்சணமா புடிச்ச புள்ள கூட புடிச்ச மாதிரி நல்ல சந்தோஷமா இல்ல வாழ்க்கை வாழ்வாராம். நான் மட்டும் குரங்கு மாதிரி இருக்க ஒருத்தைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவ மூஞ்ச பார்க்க முடியாம பாத்துக்கிட்டு நான் இல்ல வாழ்க்கை வாழணும். ஏண்டா உனக்கு அப்படி ஒரு மூஞ்சி குறைச்சா நீ வாழுவ? அவங்களுக்கு என்னடா குறை? என்னடா குறை?
அவகிட்ட எல்லாமே எனக்கு குறைதான். அந்த பொண்ணு தாய் இல்லாம வளர்ந்த பொண்ணு. தான் ஏதோ அலங்காரம் பண்ணிட்டு தெரிஞ்சா ஊர்ல தன் தகப்பனை ஏதாவது சொல்லிடக்கூடாது, தன் தகப்பனுக்கு ஏதாவது அவமானம் ஏற்படக்கூடாதுன்னு தான் அழக மறைச்சு, தான் அடையாளத்தை மறைச்சு, கௌரவமா வாழணுக்காக, மானத்தோட வாழணுக்காக தன்னை மாத்திர பொண்ணுடா. அப்பேற்பட்ட குணவதியை உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். வயித்தறிச்சலா இருக்குது. ஏலே, அந்த புள்ளைக்கு என்னடா குறை? எனக்கு அவ முகம் பிடிக்கல, எனக்கு அவளை பிடிக்கல. இல்ல, என்னால அவ கூட வாழ முடியாது. என்ன பிரிச்சு வச்சிருங்க. இல்லன்னா நான் காலத்துக்கும் இவன் இப்படிதான் இருப்பேன். வீணா அந்த பிள்ளைக்கு தண்டனை கொடுக்காதீங்க. ஒழுங்கா வீட்டுக்கு அனுப்பிட்டு வழிய பாருங்க. என்னால அவ கூட வாழ முடியாது. அந்த குதிரவாளி கூட நீ வாழ முடிவு பண்ணிருக்க. எனக்கு எவ்வளவு வேண்டாம். நான் இப்படி தனியா வாழ்ந்துட்டு போறேன். இவன் மட்டும் அவளுக்கு பிடிச்ச மாதிரி வாழுவான், பிடிச்ச வாழ்க்கை வாழ்வான். எனக்கு மட்டும் பிடிக்காத ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுப்பான். நான் ஏதாவது தப்பு பண்ணா நீங்க குடும்பம் சேர்ந்து அடிச்சு கொள்ளுவீங்க. இவனே சந்தோஷமா வாழட்டும், இவன் நல்லா வாழட்டும். நான் எனக்கு மாதிரி அப்படி ஆயிட்டான். இத்தனை வேலையை பார்த்திருக்கான். வார்த்தை விடாத. என்னடா வார்த்தை விடாத? கூட பிறந்தவன் நான் மூத்தவன் இருக்கான்னு தெரிஞ்சும் உன் வேலை நீ பாத்துக்கல. அசிங்கமா இல்ல? வீட்டுல மூத்தவன் இருக்கானு நம்ம என்ன வேலை பார்த்திருக்கோம் கூட கொஞ்சம் கூட அறிவு இல்லாம எனக்கு முன்னாடி பிள்ளை பெத்த ஆம்பளை காட்டிட்ட. நீ அப்பனாகணும். நான் வாயிலுக்கு அசிங்கமா வந்துருச்சிருக்கேன். நீ அப்பனாயிட்டு நெஞ்சு நிமிந்துக்கிட்டு அலைவ, நான் தலை தொங்கப்பட்டுட்டு அலையணும். நீ உண்மையிலே நீ நல்லவன் யோக்கியமானவனா எனக்கு குழந்தை போது வரைக்கும் நீ அமைதியா இருந்துக்கல. அப்ப நீ சொல்றத நான் கேட்கலாம். அப்ப நீ யோக்கியமானவன். கூட பண்ண மூத்தவன் இருக்கான்னு தெரிஞ்சு எவ்வளவு ஈத்திர வேலையை பார்த்த. தேர்வுல என்ன ஒருத்தர் நீங்க ரெண்டு பேரும். நீ ஒழுக்கத்தை பத்தி பேசுற. ஏன் சாருக்கு இப்ப என்ன ரொம்ப அவசரமா? அப்ப நீ கங்கணம் கட்டிட்டு அழைஞ்சிருக்க. என்ன அவமானப்படுத்தணுன்னு ஊருக்குள்ள சொல்லணுமா? மூத்தவன் இன்னும் சொம்பையா இருக்கான், நான் ஆம்பளை, நான் அப்பனாயிட்டேன்னு நீ ஊருக்குள்ள காட்டணும். அதுக்கு தானே நீ இந்த மாதிரி பண்ணல. உண்மையிலே நீ யோக்கியமானவன்டா. என்ன தலைக்குள்ள விட்டுருப்பியாடா. இதே நான் எனக்கு பிடிச்ச பிள்ளைய கல்யாணம் பண்ணியிருந்தா இன்னத்துக்கு நான் அப்பனா இருப்பேன். வேணிக்கினே எனக்கு பிடிச்சவளை என்ன கல்யாணம் பண்ண விடாம விட்டு ஏதோ பிடிக்காதவளை ஏன் தலையில கட்டி நீ மட்டும் பிடிச்சவளை கல்யாணம் பண்ணி எனக்கு முன்னாடி அப்பனாகி என்ன தலைக்குள்ள வச்சல. இப்ப சொல்றேன்டா, நான் இவ கூட வாழ மாட்டேன். எனக்கு பிடிச்சவ கூட தாண்டா நான் வாழ்வேன். என்னாலும் பரவாயில்ல. இது வரைக்கும் நான் முடிவு எடுக்கல. இப்ப எடுக்க நான் எனக்கு பிடிச்சவ கூட தான் நான் வாழ்வேன். அவளைத்தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவ கூட தான் சந்தோஷமா வாழ்வேன். நீ என்ன பண்ணுவ பண்ணிக்க போ. பாவி பையல. இல்ல நீ நல்ல இருப்பியால. நீ என்னடா பேச்சு பேசுற? நீ என்னடா பேச்சு பேசுற? நான் சொல்றதான் முடிவே. நான் எனக்கு பிடிச்சவளை தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்வேன். ஏன் இப்போ என்ன கண்டிஷன் பண்ற நீங்க? இவனையா விட்டீங்க? என்னடா தப்பு பண்ணனா? ஏன் அவன் எந்த தப்புமே பண்ணல. மூத்தவன் நான் இருக்கும்போது அவன் ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து வீட்டுல குடுத்தனம் பண்ணானே, அப்போ தப்பா தெரியல உங்களுக்கு? இதே வீட்டுல மூத்தவனுக்கு கல்யாணம் முடியாம இருக்கும் போதே கூத்தி கும்மாளமா இருந்தானே, அந்த பொண்ணு குடும்பம் நடத்தினானே, அப்ப தெரியல உங்களுக்கு? எனக்கு முன்னாடி அப்பனா இருந்து நிக்கான், அது தெரியல உங்களுக்கு? என்ன அசிங்கப்படுத்தணும் அப்பனா இருக்கான். இவன் தான் ஆம்பளை, நம்ம ஆம்பளை இல்ல அப்படிதானே? இவன் ரொம்ப யோக்கிய மாதிரி பேசுறீங்க. உனக்கு இப்ப அவன் அப்பா ஆனதான் உனக்கு பிரச்சனை அப்படிதானே? ஆமா, இவன் அப்ப ஆனதான் எனக்கு பிரச்சனை. அவன் எப்படி எனக்கு முன்னாடி அப்பனா ஆகலாம்? பிடிக்காத ஒத்தியை ஏன் தலையில கட்டிட்டு இவன் மட்டும் பிடிச்சவ கூட ஒட்டி ஒராடி அசிங்கமே இல்லாம குடும்பம் நடத்துவான். அவளுக்கு என்ன வயசாயிடுச்சுன்னு கேட்க, ஒரு சின்ன பிள்ளைன்னு கூட பார்க்காம கூட்டு வச்சு குடும்பம் நடத்திட்டு இருக்கான். உங்களுக்கு அது தப்பா தெரியல? பரிசம் போட்டுட்டு குடும்பம் நடத்தி வச்சிருக்கான், உங்களுக்கு அது தப்பா தெரியல? அவன் பண்ணது எதுவுமே தப்பு கிடையாது. அவனுக்கு வயசு இருக்குது, உத்தியோகத்துல இருக்கான், கை நிறைய சம்பாத்தியம் பண்றான். அவன் வாழ்க்கைய அவன் தேர்ந்தெடுக்கிறதுக்கு அவனுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. அவன் ஒண்ணு சின்ன பையன் இல்ல, சம்பாத்தியம் பண்றான். அவனுக்கு பிடிச்ச ஒத்திய கூட்டிட்டு வந்து குடும்பம் நடத்தினான். இதுல எந்த தப்பு இல்லல. அவன் ஒரு ஆம்பளையா அவன் சரியா தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஊர் அறிய அவளை பரிசம் போட்டான். இவதான் என் பொண்டாட்டின்னா கூட்டிட்டு வந்தான். எந்த தப்பு இல்ல. இதே இவன் பண்ணிருந்தா சொல்லி நான் சத்தம் போட்டிருப்பேன். நான் அவனை கொன்னே போட்டிருப்பேன். ஏன்னா அவன்கிட்ட சம்பாத்தியம் இல்ல, ஒரு ஆம்பளைக்கான வருமானம் அவன்கிட்ட கிடையாது. அதே மீறி ஒத்திய கூட்டிட்டு வந்தாமுன்னா அப்படியே ஓட விட்டு அடிச்சு கொண்டு இருப்பேன். ஆனா அவனை எதுவும் சொல்ல முடியாதுல. அவன் கரெக்டா இருக்கான், அவன் வேலையில அவன் கரெக்டா இருக்கான். நீயும் நல்லபடியா சம்பாத்தியம் பண்ணிட்டு இருக்க. நீயும் ஒரு நல்ல பிள்ளைய கூட்டிட்டு வந்து அம்மா எனக்கு இவ தான் வேணும்னு சொல்லியிருந்தா நான் எதுவும் பண்ணிருக்க மாட்டேன். உனக்கு அதுக்கும் துப்பு இல்ல. அந்த பையன் ஒரு நல்ல பிள்ளைய பார்த்து உனக்கு தாலி கட்டி வரைக்கும் வச்சிருக்கான். உனக்கு வாழ கறி வலிக்கு. அப்படியே அழகு சுந்தரிய பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டான். அட துப்பு கட்டவனே, வாழதுக்கு கோணம் நம்மள தேவை, அழகு குப்பையில போயிரும்ல. அதெல்லாம் தெரியாது. எனக்கு அவ தான் வேணும். அவளை எனக்கு பேசி முடிச்சு கல்யாணம் பண்ணி வைங்க. நான் இவ கூட வாழ முடியாது. டைவர்ஸ் வாங்கி கொடுங்க. சின்ன பின்னமாயிருவல, உன் வாழ்க்கை நாசமா போயிடும். அதெல்லாம் நாங்க நல்லதா இருப்போம்.
ஒழுங்கா அந்த வேலையை மட்டும் பாருங்க. ஏன்னா நாங்க ஒத்துக்கொத்த விரும்புறோம். எது காதலே? உன்னை நம்பி ஒத்தி வரல, அவ உன்னை காதலிக்கா. இன்னொத்தி கூட நீ வாழ்ந்துட்டு இருக்க அப்புறம் உன் வாழ்க்கை நாசம் தான். அவ நல்லவா உனக்கு? உன் வாழ்க்கை நாசமாக்கிட்டு போயிருவா. சொன்னா கேளு. இந்த புள்ள கூட ஒழுங்கா வாழறதுக்கு வழிய பாரு. இல்ல, அழகு இல்லாத ஒத்தி கூட என்னால வாழ முடியாது. நீ இந்த பொண்ணு கூட தான் வாழ்ந்தாகணும். மீறி ஏதாவது பொண்ணா வசாவி என் கையில. நீ யாருல சொல்லுதுக்கு சொல்லுவ. இதுக்கு மேல இத பத்தி நீ பேசுன, இந்த மண்ணுல நீ இருந்த நாள் கடைசி நாள். நீ இந்த பொண்ணு கூட தான் வாழணும். ஆமால, எனக்கு ஒரு பொண்ணு தேவை. நான் காதலிச்சேன், கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இப்ப அப்ப ஆயிட்டேன். இப்ப என்ன பண்ணுவ? நான் செஞ்சது சரிதான்ல. நீ கையால் ஆகாதனா இருந்தா நான் என்ன பண்ண முடியும்? நான் கையால் ஆகாதானா? ஆமால, உனக்கு கல்யாணம் பண்ணி எத்தனை நாள் ஆகுது உனக்கு? நீ கையால் ஆகாதான? நீ ஆம்பளை இல்ல. பார்த்து விடாத, கொண்டு எரிஞ்சுவேன். உனக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் என் பொண்ணு கூட சேர்ந்தேன். நான் ஒண்ணு நீதி நேர்மை தவறுனவன் கிடையாது. உனக்கு கல்யாணம் பண்ணி வச்ச 5வது நாள் தான் நான் சேர்ந்தேன். இன்னைக்கு என் பொண்ணாட்டி பாசமா இருக்கா. நீ என்ன பண்ணிட்டு இருந்த? தப்பு உள்ள போட்டுக்கிட்டே உள்ள கிடந்தியா? என்ன பண்ணிட்டு இருந்த? நான் நீ சந்தோஷமா வாழ நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அப்படிதான் நினைச்சேன். உள்ளே கடக்கான ஒருவேளை மனசு ஏத்தி வாழ்ந்துட்டு இருக்காம்பளுக்கு நினைச்சிட்டு இருக்கேன். நீ உள்ள நடிச்சிட்டு கிடப்ப, நான் வியாபாரம் கேட்ட. நீ வாழ்ந்துட்டே நினைச்சுதான் நான் வாழ ஆரம்பிச்சேன். நீ கையால் ஆகதானே இருப்ப. நம்ம அண்ணன் ஒண்ணே இப்படி இருக்கானே, நானும் கையால் ஆகதானே இருக்கணும். ஊருக்காரன் நாத்திடுவான். இவனை உண்மையிலே ஆம்பளைக்கு தானே நாத்திடுவானுங்க. அதுக்கு நான் அப்பனாகிறது எவ்வளவோ மேல். ஆமா, நான் பிள்ளை பெத்துக்குவேன். என்ன பண்ணுவ படிக்க போ. ஓ அப்படியா? நானும் கல்யாணம் பண்ணுவேன். கொன்னே எறிஞ்சிருவேன், கொன்னுருவேன். அந்த வேலையெல்லாம் இங்கெல்லாம் பாத்துட்டு இருக்காத. அப்படியெல்லாம் உன்னை நாங்க விட மாட்டோம். வீட்டுக்கு வந்து மகாலட்சுமி கொடுத்தா நீ வாழுவ. சோத்துல விஷத்தை வச்சிருவேன். இருந்த நாள் போது நாக்கிறேன் பாத்துக்க. போ வெக்கம் கட்ட பையில. கேட்டனா இருக்கும் போது உனக்கு இன்னொத்தி தேடுது. பாரு, அப்ப இந்த வேலையை பார்த்துட்டு தான் இன்னும் தலைமை முடியாம அலைஞ்சிட்டு இருக்காரு. அவ அப்புறம் வாழ முடியாம, நம்ம அம்மா அப்புறம் வந்து சேரவும் முடியாம மனுஷத்தோட புரிஞ்சுக்கிட்டே நடக்காது. ஒரு நேரத்துல இவ்வளவு கம்பீரமா நடந்த மனுஷன், ஊர்ல பேர்ப்புகளோட இருந்த மனுஷன், இன்னும் வரைக்கும் தலை நிமிரல. அதே நிலைமை தான் உனக்கும் பாத்துக்க. எவன் ஒருத்தன் கெட்டினவனுக்கு துரோகம் பண்ணணும், அவன் நல்லா வாழ்ந்ததான் சரித்திரம் இல்ல பாத்துக்க. உனக்கு வெக்கமா இல்ல? உனக்கு இன்னொத்தி புருஷன் கேக்குதா உனக்கு? இங்க பாரு, அக்கன்லாம் பார்க்க மாட்டேன். மானங்கிட்ட வேலை பார்த்த அவ்வளவுதான் சொல்லிட்டேன். கொண்டு அறுத்து விடுவேன். ஏன் உங்களுக்கு தேடி போவிலோ? அடுத்த புருஷன் எங்க இருக்கான்னு தேடி போவிலான்னு கேட்க. ஏன் கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கிட்டு இருந்தியா? ஏன் உனக்கு அப்ப வந்து காதலிக்க முடியாது? அப்ப வந்து காதல் சொல்ல முடியாது உனக்கு? இன்னொத்தி வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஆர்வம் தெரியுது. அது வரைக்கும் தெரியல. சின்ன வயசுல அவர் எனக்கு, நான் அவருக்குன்னு வாழ்ந்தவா. அவர் புருஷன் நினைச்சு வாழ்ந்தவா. அதுதான் நான் கேட்க. இவெல்லாம் என்ன நொட்டிக்கிட்டு இருந்தியான்னு நான் கேட்க. ஏன் இவ்வளவு நாள் அவரு சும்மா தானே இருந்தாரு? அப்ப ஏன் வந்து வாழ வரல? அப்ப வந்து இந்த கொலட்ட வரல? இன்னொத்தி வர வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்தேன்னு கேட்க. அது எப்படி இன்னொத்தி வந்ததுக்கு அப்புறம் இந்த புள்ள வாழ்க்கை கெடுக்கணும்னு வரைய? அந்த புள்ள என்னடி உங்களுக்கு பாவம் பண்ணுச்சு? அது புருஷன் கூட வாழ கனவோட வந்திருக்கும். புருஷன் கூட அப்படி இப்படின்னு வாழ கனவோட வந்திருக்கும். நீங்க பாட்டுக்கு இவன் மனசுல எடி குழி இருந்துக்கிறிய. அவன் உங்களை நினைச்சுக்கிட்டு அந்த புள்ளைய எடுத்து பார்க்காம அவன் இருக்கான். அப்ப அந்த புள்ளைய வாழ்க்கை தப்பு தானே? பிடிக்காத ஒருத்தியை அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சது தப்பு தானே? நீ பார்த்த, நீ வரலன்னு வச்சுக்க, ஒரு நாள் பிடிக்காம இருக்கும். அப்புறம் தன் மனைவின்னு ஒரு பாசம் வரும், ஆட்டோமேட்டிக்கா சேருவாங்க. உன்ன மாதிரி நாடாரியும் விளங்காதரும் உள்ள வந்த போய் தான் காலத்துக்கு அந்த பையனுக்கு பிடிக்காம போகுது. நீனா ஒதுங்கி போயிட்டனா உனக்கு நல்லது. உனக்குன்னு ஒரு புருஷன் வருவான், பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு போ. தேவையில்லாம இன்னொரு பிள்ளை வாழ்க்கையில வராத. மீறி நான் இங்க தான் இருப்பேன், இவர் கூட தான் வாழ்வேன், நீ ஏதாவது பிடிவாதம் பிடிச்சேன்னு வச்சுக்க, உன்னை நாத்ததுக்கு வேற எவ்வளவு வேண்டாம், நானே போதும். சொட்டிய எண்டியவன் பாத்துக்க. நீ ரொம்ப யோக்கிய மாதிரி பேசாத. நீ எங்கோட சின்னவா, நல்ல விவரமா அளவா வாழ்ந்துட்ட. நான் வச்சிருந்தவே காதலின் தாண்டி நம்பிக்கை. இந்த மனுஷனை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம கண் கலங்காம வச்சு காப்பாத்தும். எதிர்காலத்துல நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. என்னையும் என் பிள்ளைய நல்லபடியா காப்பாத்தும் இந்த மனுஷன் அப்படின்னு நான் நம்பினேன். அதனால சரியான முடிவெடுத்தேன். ஏன் உனக்கு நம்பிக்கை இல்லாம தானே நீ இவ்வளவு நாள் ஒதுங்கி இருந்த? இப்ப திடீர்னு உனக்கு நம்பிக்கை வந்துட்டு இன்னொத்தி வந்ததுக்கு அப்புறம்? நான் ஒண்ணு இன்னொத்தி வந்ததுக்கு அப்புறம் இந்த வீட்டுக்குள்ள வரலையே. எவ்வளவுமே வராம இருக்கும் போது நான் வந்தேன். எவ வாழ்க்கை கெடுத்துட்டு நான் வரல. என் வாழ்க்கை நீ கெடுக்கல, வாழ்க்கை நான் எங்க கெடுத்தேன்? பிடிக்காத இடத்துல நீங்க வாக்கப்பட்டனால்தான் அம்மா என்ன இந்த வீட்டுக்கு கொடுக்க மாட்டேன்னு பிடிவாதமா இருந்தாங்க. அம்மா ஆயிரம் சொல்லுவா, உனக்கு எங்கடி போச்சு அறிவு? என்ன கூட தான் நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட நான் தீ கொத்தி செத்துருவேனா? என்ன உயிரோட தானே இருக்கா? உனக்கு நம்பிக்கை இல்ல, அதுதான் உனக்கு காரணம். நம்பிக்கைங்கிறதே நாம காதலிக்க மேல முழுசா வரணும். அவன் நம்மள வச்சு காப்பாத்துவாங்கிற நம்பிக்கை வரணும். அதுக்கான அடையாளத்தை அவன் உருவாக்கணும். என் புருஷன் உருவாக்குனாரு. நல்ல சம்பாத்தியக்காரன், ஒழுக்கமானவன். இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும்? நல்ல குடும்பம் எனக்கு சரின்னு பட்டுச்சு.
வாழ முடியாம இவரையும் மனசு வந்து எடுக்க முடியாம ஐயோ நல்ல வாழ்க்கை தொலைச்சிட்டேமேன்னு நான் வந்து சாக வேண்டியதான். அந்த வழியில நம்ம பார்த்தா ஏன் என்ன பைத்தியக்காரி ஆக்கல. அதுக்கப்புறம் தான் அம்மா மேல உள்ள நம்பிக்கை எனக்கு போச்சுடி. நான் சீனளவு இழந்து நான் பைத்தியக்காரியா இருக்கும் போது கூட இந்த மனுஷன் என்ன விடல. எனக்கு அவ்வளவு ஞாபகத்தை கொடுக்கறதுக்காக எனக்கா காத்துக்கிட்டு இருந்துச்சு. என்ன அப்பம் கூட கைவிடல. அவரை நம்புவனா என்ன மனநோயாளி ஆக்குன அம்மையை நம்புவனா? ஏய் இதெல்லாம் நீ கண்ணால தான பாத்துக்கிட்டு இருந்த. அப்ப அம்மா செய்யற காரியம் உனக்கு புரியல. சரி அத விடு. மாமாக்கு என்ன குறைன்னு நீ இவ்வளவு நாள் வேண்டான்னு சொன்ன? ஊதாரியா சுத்துனாரா இல்லன்னா வேலை வெட்டி பார்க்கலையா? என்ன குறைன்னு நீ வேண்டாம் வச்சிருந்த? அது அது சரி இப்பவும் அப்படியே தானே இருக்காரு. ஆனா இப்ப மட்டும் உனக்கு எப்படி நம்பிக்கை வந்துச்சு? ஓ இன்னொருத்தி வந்ததுக்கு அப்புறம் உனக்கு நம்பிக்கை வந்திருக்கு. கொன்னி அரைஞ்சிருவேன். இனிமேல் என் குடும்பத்துக்குள்ள வந்து ஏதாவது வேண்டாத வேலை பார்த்த அன்னைக்கு தான் உனக்கு கடைசி நாள் சொல்லிட்டேன். இல்ல நான் முடிவு பண்ணிட்டேன். என்ன? நான் தொராத்தம் கூட தான் வாழுவேன். எனக்கு தொராத்தம் வேணும். அவர் அந்த பொண்ணை டைவர்ஸ் பண்றேன்னு சொல்லிட்டாரு. ஆனது ஆகி போச்சு. ஊருக்கே தெரிஞ்சு போச்சு. இனி நான் தொராத்தம் தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்.